கலசவாக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் செங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் உள்ளிட்ட இந்த 11 ஊராட்சிகளும் வளர வேண்டும் என்று கூட இந்த ஜவ்வாது மலைக்கு கோடை விழாவை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, இங்க பக்கத்தில் இருக்கின்ற நேல்குடை, இந்த நேல்குடம் இன்றைக்கு அடிக்கின்ற வெயிலில் நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உட்கார்ந்து கொண்டிருப்பது கூட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்டி கொடுத்திருக்கோம். இந்த ஊர்ல தாலுகா ஆபீஸ் வேணும்னு முதல்ல குரல் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் நான் தான் முதல்ல ஜவ்வாது மலையில எங்களுக்கு தனியாக தாலுகா அலுவலகம் என்று கேட்டோம். இது அத்தனையும் பெற்று தந்தவர்கள் நாங்கள். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற அண்ணன் சரவணன் அவர்களும் இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமத்துக்கும் தொடர்ந்து வந்து
இந்த மலையை நாளைய முதல்வராக இந்த ஆட்சியை வழிநடத்துகின்றவர்கள் ஒருவராக இருக்கின்ற இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை மலைக்கு அழைத்து வந்து இந்த மலைவாழ் மக்களின் மலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி, செங்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியாக இருக்கின்ற ஜவாதுமலை ஊராட்சி ஒன்றியம் ஜெபனாமுத்தூரில் வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்கும் எதிராக நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் ஜவாதுமலை ஊராட்சி ஒன்றியம் வளர வேண்டும். ஜவாதுமலையில் இருக்கின்ற 11 ஊராட்சிக்கு உட்பட்ட மக்கள், கோவிலூர் பக்கத்தில் இருக்கிற நிம்மியம்பட்டு, பக்கத்தில் இருக்கின்ற காணமலை, பக்கத்தில் இருக்கின்ற குட்டக்கரை, பக்கத்தில் இருக்கின்ற வீரப்பனூர், பக்கத்தில் இருக்கின்ற தென்மலை அத்திப்பட்டு, பலாமரத்தூர், புலியூர் போட்டிருக்கு. பரமநந்தில இருந்து அமிர்த வரைக்கும் அந்த சுமார் 140 கோடி ரூபாயில் அந்த சாலை விரிவு செய்யப்பட இருக்கிறது. விரைவில் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுக்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு விரைவில் நம்ம குட்டக்கரையாக இருந்தாலும், வீரப்பனாக இருந்தாலும், அம்மியம்பட்டாக இருந்தாலும், நம்முடைய சங்க சட்டமன்ற உறுப்பினர் 1998 என்னுடைய தந்தையார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இங்கே துணைமின் நிலையம் அமைக்கப்பட்டது என்று சொன்னால், இப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நம்மியம்பட்டி பகுதியில் துணைமின் நிலையம் அமைப்பதற்கு அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த நிலெல்லாம் வந்து சமன்படுத்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்மியம்பட்டு பகுதியில் ஒரு துணைமின் நிலையம் அமைப்பதற்குண்டான ஒரு முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நம்மியம்பட்டு பகுதிக்கு அந்த துணைமின் நிலையம் கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியின் பேரில் மாண்புமிகு முதல்வர் அவரிடம் அந்த நம்மியம்பட்டு பகுதியில் துணைமின் நிலையம் இருக்கிறது. துணைமின் நிலையம் வந்தால் இங்கே இந்த லோ வோல்டேஜ் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் நம்முடைய மலை மக்கள் வாழ்வார் மக்களின் பிரச்சனைகள் தீரும். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் திமுக சட்டமன்ற எப்பொழுதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் தான் இந்த நீங்கள் பெருவாரியான வாக்கு அவருக்கு அளித்து அவர் வெற்றி பெற்றவுடன் மீண்டும் இந்த ஜவாதுமலை பகுதிக்கு அவர் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வழங்க இருக்கிறார். எனவே நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு இந்த 5 பஞ்சாயத்திலே 2600 வரலாறு காணாத ஓட்டு 2600 ஓட்டு அளித்து நான் வெற்றி பெறுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ஜவாதுமலை மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, இதை விட 2 மடங்கு ஓட்டு இந்த 5 பஞ்சாயத்திலும் சங்கம் தனி ஒரு தனி 6 பஞ்சாயத்து, இந்த 5 பஞ்சாயத்துலயும் எனக்கு அளித்த வாக்கு விட 2 மடங்கு. ஏன்னா அப்பெல்லாம் 20 வருஷம் நம்முடைய திமுக சட்டமன்ற உறுப்பினரே இல்லை. இந்த உழைத்துக் கொண்டிருக்கின்ற தினந்தோறும் திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக அறிவித்துக் கொண்டு திட்டங்களை எல்லாம் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளராக நான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது உறுப்பினர்களுடைய பரிந்துரையோடு இன்றைக்கு எல்லா திட்டமும் பட்டியலிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி தான். நடுவில் வந்த 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக இருக்குதா? இல்லை. பஸ் நிலையம் இருக்குதா? விருந்தினர் மாளிகை இருக்குதா? இல்லை இந்த கோயில் திருப்பணி நடந்திருக்குதா? சாலை போடப்பட்டிருக்குதா? பாலங்கள் கட்டப்பட்டிருக்குதா? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா இந்த 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சியில்? ஆனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பட்டியலிட்டாங்க. எல்லாமே செஞ்சு முடிச்சதை சொல்லியிருக்காங்க. ஒரே ஒன்று தான் வரப்போகிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே முடிஞ்ச பணியில், மக்கள் பணியில், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சட்டமன்ற உறுப்பினராக செஞ்சுருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பஸ் நிலையம் உட்பட மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினரும் பரமநந்திலிருந்து அமிர்தி வரைக்கும் அந்த சாலை அகலப்படுத்தி ஒரு எக்ஸ்பிரஸ் ரோடாக போடணும், அதில் பேருந்துலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மக்களுடைய கோரிக்கை அமைச்சர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கான நிதியை 240 கோடி ஒதுக்கியாச்சு. விரைவில் வனத்துறை அனுமதி டெல்லியிலிருந்து வந்த உடனே அந்த பணியை துவங்கப்படும். ஏன்னா ஜவாதுமலை செங்கம் தொகுதியில் வந்து கலசபாக்கம் தொகுதியில் வந்து அவங்க கேட்கப்படுகின்ற கோரிக்கை வைக்கப்படுகின்ற எல்லா திட்டங்களின் பயனும் ஜவாதுமலைக்கு ஒருங்கிணைந்ததான் 2 சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உங்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் மிக அதிகமான கேள்வி கேட்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கலசபாக்கம் தொகுதிக்கு செங்கம் தொகுதிக்கு தான் அதிகமாக கேள்வி கேட்டிருக்கிறோம். குறிப்பாக மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகள் தான் அதிகமாக கேள்வி கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு மலைவாழ் மக்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் நிறைவேற்றணும், அவங்களுக்கு பட்டா வழங்கணும், ஜாதி சான்று வழங்கணும் எல்லாம். அதே போல் செல்போன் டவர் வந்து 33 டவர் இந்தியாவில் எந்த தொகுதிக்கும் முதல் கட்டமாக 33,
டவர் கிடைக்கல. 2வது கட்டமாக மலைப்பகுதியை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வேட்பாளராக, மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவருடைய வேட்பாளராக, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய வேட்பாளராக, தோழமை கட்சி தலைவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கலசவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பேசுத்தி சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் காலை முதல் செங்கம் தொகுதியில் வாக்கு சேகரித்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.